ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல இஎன்ஐ கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இஎன்ஐ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஐன்னு சொல்லுவாங்க. அதையே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி நம்ம வீடியோஸ் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த இஎன்ஐ கோர்ஸ் யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சென்சார்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை தாண்டி எலக்ட்ரானிக்ஸ்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமா இஎன்ஐ சூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் சென்சார்ஸ் இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ஒர்க் ஆக போறதில்ல. நீங்க பேசிக்கா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும், வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனாலும், கேமரா எடுத்துக்கிட்டாலும், ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துலேயுமே சென்சார்ஸ் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஏகப்பட்டது வந்துருச்சு. ஸோ இதனால இஎன்ஐ கோர்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சிருந்துருக்கலாம். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் காலேஜஸ்க்கு இவ்வளோ சீட்ஸ் வாங்க முடியும். அப்படி இல்லைனா ஜேஇல நல்லா ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் சூப்பரான காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இஎன்ஐ கோர்ஸ் படிக்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ் வரும். அதுக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அது வரும். அடுத்த பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வரும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வரும், மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் வரும், அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பற்றி படிப்பீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பற்றி படிப்பீங்க, பிஎல்சி ஸ்கேடா பற்றி படிப்பீங்க, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி படிப்பீங்க. ஸோ ஆட்டோமேஷன் இல்லாத ஃபீல்டே இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாபுக்குலாம் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக போக முடியும், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக போக முடியும், ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியராக போக முடியும், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக போக முடியும், இண்டஸ்ட்ரியல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக உங்களால் போக முடியும், எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பராக உங்களால் போக முடியும். ஸோ அது இல்லாமல் கவர்மெண்ட் சைடுமே உங்களால் போக முடியும். ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் உங்களால் போக முடியும். ஸோ சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆவரேஜாக 4 to 6 lakhs வரைக்கும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹை பேக்கேஜ் உங்களால் செலக்ட் ஆகிட முடியும். கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே இன்னும் ஃபியூச்சர் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.